சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்பன வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் வந்து பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா 18 1001 கடவுள் வாழ்த்து தான் நம்ம சொல்ல போறோம். ஓம் சிவபெருமானை போற்றி, ஓம் திருமூலர் சித்தரை போற்றி. ஓகேங்களா? சொல்லும் போதே நம்மளுக்கு டக்குன்னு ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாடலுக்குள்ள போலாம். ஓகேங்களா? அவங்கள போற்றி வணங்கிட்டு அவங்க திருவடிகளை வணங்கிட்டு நம்ம சொன்னோம்னா எனக்கும் புரியும் பாடல், நான் சொல்றது உங்களுக்கும் புரியுங்கிறத சொல்லிக்கொண்டு பாடலுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா நண்பர்களே, பாடலுக்குள்ள போலாம். அதிபதி செய்து அழகை வேந்தனை நீதிபதி செய்த நிறைதவம் நோக்கி யாதுபதி யாதிரி தாக்கம் தாங்கென இதுபதி கொல்லென்ற எம்பெருமானே. இதாங்க பாடல், 18வது பாடல். இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பக்தினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மிஞ்சிய இறைவன் அவனை உலகில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கிவிட்டார். ஓகேங்களா? அழகா புரிஞ்சு குபேரனை வந்து செல்வங்களுக்கு எல்லாம் தலைவராக்கி விட்டார். ஓகேங்களா? இனி வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஊர், நீ அதற்கு அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களுக்கு ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய செல்வங்களை அனைத்தும் வழங்குவாயாக என்றும் அருளிய மாபெரும் கருணையாளன் எம்பெருமான் சிவன். ஓகேங்களா? அழகா புரிஞ்சு இது வந்து சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, குபேரன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்யறாரு. அதுக்கு மகிழ்ச்சியான சிவபெருமான் வந்து என்ன பண்றாருன்னா, குபேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் சொல்லிட்டுங்கிற போஸ்ட கொடுக்குறாரு. போஸ்ட்னா அந்த பதவியை கொடுக்குறாரு. எப்படி வந்து எல்லா நவகிரகங்கள்லாம் தவம் இருந்து தவம் இருந்து சந்திரனும் வந்து நவகிரகங்கள் பதவி, சனீஸ்வரன் நவகிரகங்கள் பதவி, ஒருத்தரும் எப்படி நவகிரகங்கள் பதவிகளை பெற்றவங்களோ அந்த மாதிரி குபேரனும் செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதிங்கிற வந்து ஒரு பதவி வந்து பெறாரு. ஓகேங்களா? அது வந்து சிவபெருமான வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு. அதே மாதிரி வடக்கு திசைனா வந்து கிழக்கு திசைக்கு வந்து அப்படியே கிழக்கு திசையில நம்ம இப்ப கிழக்கு திசையில நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா அப்படியே வந்து அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் வடக்கு திசை. வடக்கு திசையில வந்து அழகாபுரிங்கிற ஊருக்கு வந்து தலைவனாகி உன்னை நாடி வருவங்களுக்கு எல்லாருக்குமே செல்வத்தை வந்து வாரி வழங்கணுங்கிற புரிஞ்ச கருணையாளன் சிவபெருமானே அப்படிங்கறத வந்து திருமூல சித்தர் வந்து அழகா சொல்றாரு. அழகா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? சிம்பிளா சொல்லணும்னா குபேரன் வந்து செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதி ஆக்கிறாரு. வடக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா அழகாபுரிங்கிற ஊருக்கு வந்து நம்ம இடத்துக்கு வச்சு உன்னை நாடி வரவங்களுக்கு எல்லாம் செல்வத்தை கொடுத்து வாரி வழங்கும்னு சொல்லிட்டு குபேரன் வந்து செல்வந்தனா ஆக்கி அவர் வந்து அருள் பாதிச்சிருக்காரு. இதான் சிவபெருமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாடல் வந்து புரிஞ்சிருக்கு. நம்ம தமிழ் தொண்டு செய்யறோம். அதனால வீடியோ பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தமிழ் தொண்டுல இணைஞ்சுக்குங்க. இப்ப கிட்டத்தட்ட 70 பேர் இணைஞ்சிருக்கீங்க தமிழ் தொண்டுல, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இணைஞ்சுக்குங்க. திருமூலர் அருளாலும் சிவபெருமான் அருளாலும் புண்ணியம் இருக்கிறவங்க தான் அந்த வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கும் அந்த புண்ணியத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து எல்லாருக்கும் புரியுது. அதாவது வந்து அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு கமெண்ட்ஸை நோக்கி நான் அதை எப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அது திருமூலர் உங்களையும் நீ எல்லாரையும் கனெக்ட் பண்றாரு. நம்ம சிவபெருமானும் திருமூலரும் நம்மள ஒரு கனெக்ஷன்ல வரும். பாக்குற வியூவர்ஸ் எல்லாம் நல்லபடியா திருமந்திரத்தை போட்டு முடிக்கணும் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அது பண்ண முடியாத டாஸ்க் தான், அதை நான் பண்ணிட்டு இருக்கிற நம்பிக்கை வந்துச்சு. சரி, நன்றி நேர்களே.